டாக் கிரைம் பேட்ஸ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ஜெபி. இன்னைக்கு நம்ம சேனலில் 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவி பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு தனியாக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அது ஆள் அரவமற்ற ஒரு தனித்துவமான காட்டு வழி பாதை. அந்த பாதையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மர்ம நபர் வந்து அந்த குழந்தைய வந்து ஃபாலோ பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே நெருங்கி போகிறவன் அந்த குழந்தைய வாயை பற்றி மாந்தோப்புக்குள்ளே தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்துகிறான். இப்போ அந்த நரக வேதனையில இருந்து அந்த சிறுமி தப்பிச்சாரா இல்லையா? அந்த சிறுமியோட நிலைமை இப்போ என்ன? அந்த மர்ம நபர் சிக்கினானா இல்லையா? அவனோட நிலைமை என்ன? இப்படி எல்லா விஷயத்தையும் டீப் அனலைஸ் பண்ணி உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 10 வயது பள்ளி சிறுமி பள்ளி முடிஞ்சு 12 ஜூலை 2025 வீட்டுக்கு தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கமான நாட்கள் மாதிரி இல்லாமல் அன்னைக்கு பள்ளி வேகமாக முடிஞ்சிருது. அப்போ என்ன யோசிக்கிறாங்க, சரி அக்கா எல்லாமே வர்ற வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்க பாட்டி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாட்டி வீடு பார்த்தீங்கன்னா ஆரம்பாக்கம் ரயில் நிலையம் பக்கத்திலே இருக்குது. சரி அங்கே போயிட்டு அக்கா வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு சேர்ந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறவங்க ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்திலேருந்து வெளியில் வந்து தனியாக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பாதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து மாங்காய் தோப்பு சூழ ஒரு காட்டு வழி பாதை மாதிரி இருக்கிற பாதை. அந்த பாதையில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ மர்ம நபர் ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரான் அந்த சிறுமியை. ஆனால் அந்த சிறுமிக்கு தெரியலை நம்மளை தான் வந்து ஃபாலோ பண்ணுறான் அப்படின்ட்டு. அதனால வந்துட்டு என்ன பண்ண, அவங்க கேஷுவலாக வந்து எப்பயும் போல அந்த சிறுமி போயிட்டே இருக்கிறாங்க. சடனாக அந்த மர்ம நபர் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த குழந்தைய வாயை பற்றி அந்த மாந்தோப்புக்குள்ளே கத்துனா கூட கேட்க முடியாத அளவுக்கு உள்ளக்க தூக்கிட்டு போயிடுறான். இதனைத் தொடர்ந்து அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செய்ய ஆரம்பிக்கிறான். அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாங்க, ஆனால் முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ அதில் பேச ஆரம்பிக்கிறான், ஹிந்தியில் பேசுகிறான். சரி இதுதான் டைம், நம்ம தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுறாங்க. இப்படி ஓடிக்கிட்டு இருக்க அந்த சிறுமியை பார்த்த அந்த கொடூரை என்ன பண்ணுறான்னா அந்த குழந்தைய வந்து விரட்டி பிடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தை ஒரு இடத்துல கீழே விழுந்துருது. அந்த காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துடுறான். இழுத்துட்டு வந்ததோட அடிக்கிறான், உதைக்கிறான், மிதிக்கிறான். தயவு செய்து வந்து இனிமேல் வந்து இங்கேருந்து ஓடணும்னு நினைக்காத, உனக்கு கழுத்தை அறுத்து இந்த குழிக்குள்ளே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இது எல்லாமே வந்துட்டு அந்த குழந்தை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவன் வந்து சைக்கிளில் தான் அதெல்லாம் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு தமிழ் தெரியாது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவன் படுத்துகிற துன்பத்தை வந்து தாங்க மாட்டாமல், அங்கிள் என்னை விட்டுருங்க அங்கிள், என்னை கஷ்டப்படுத்தாதீங்க அங்கிள், என்னை துன்பப்படுத்தாதீங்க அங்கிள், என்னை தயவு செய்து விட்டுருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுது அந்த குழந்தை. ஆனால் அவன் விடுற மாதிரி இல்லை. போன முறை வந்து செப்பலோட போகும்போது தான் வந்து கீழே விழுந்துட்டோம். இப்போ வந்து செப்பலை விட்டுட்டு ஓடினோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமயோஜிதமாக யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓடி அந்த பாதை நடந்து போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பாதைக்கிட்ட வந்து போயிடுறாங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது இவங்கள மாதிரியே ஒரு குழந்தை தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ரத்த கலரியோடு இருக்கிற இந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க, தயவு செய்து இங்கனுக்குள்ளே நிற்காத, இங்கனுக்குள்ளே ஒரு கொடூரை வந்து என்னை வந்து அடித்து துன்பப்படுத்தி என்னை தூக்கிட்டு போனா, அதே மாதிரி உன்னையும் தூக்கிட்டு போயிடுவான், தயவு செய்து என்னோட ஓடி வந்துருன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓடி போகிறவங்க ஊருக்குள்ளே போயிடுறாங்க. போன உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாட்ட ஓடுறாங்க. அம்மா அப்படின்னு அழுதுகிட்டே ஓடுறாங்க. போனவங்க வந்து என்னன்னு சொல்லி பதட்டம் ஆயிட்டாங்க. அந்த குழந்தையோட மூஞ்சி முகம் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அர்த்தமாக இருக்குது. அதோட வந்து அந்த குழந்தைய வந்து என்னம்மா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அம்மா என்னை இந்த மாதிரி ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போய் என்னை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அழுகுனோடனே அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அங்கனுக்குள்ளே இருந்த பக்கத்து வீட்டார்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களோட சேர்ந்து வந்துடுறாங்க. வந்து அவனை தேடி பிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த தோப்பு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. அப்போ அவங்க யாரு கண்ணுக்குமே அவன் படலை. அதுங்களும் அவன் தப்பிச்சு எங்கிட்ட போயிட்டான். அப்போ அவனுக்குள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து யாராவது ஒருத்தனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒருத்தன் இப்போ தான் வந்து ரயில்வே கேட்டை வந்து கிராஸ் பண்ணி போனான், அவன் வந்து கையில் கத்தியும் வச்சுருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து அந்த கூட்டத்தினர் அனைவருமே அப்படியே வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. குழந்தையோட போய் இந்த மாதிரி வந்து ஒருத்தன் வந்து ஒரு ஹிந்திக்காரை வந்து என் குழந்தைய வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் அப்போதைக்கு வாங்கிக்கிறாங்க. வாங்கினதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குழந்தைய தூக்கிட்டு போய்
ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஆனால் அடுத்த 1-2 நாட்கள் வந்து பெரிய அளவில் எந்த ஆக்ஷனுமே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்த மாதிரி யாருக்கும் தெரியல. எல்லாருமே வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து விஷயம் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது சமூக வலைதளங்கள் மூலமாக. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் அண்ணாமலை, சீமான், எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு அறிக்கை, போராட்டம்னு சொல்லி இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து களம் வந்து பழையபடிக்கு வந்து பூம் ஆக ஆரம்பிக்குது. உடனடியாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இதை எதிர்க்கட்சிகள் வந்து அரசியலாக்க பார்க்குறாங்க. இதை எப்படியாவது இது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இந்த விசாரணை எந்த இடத்துல இருக்குது, எப்படி போய்கிட்டு இருக்கு, எல்லா விஷயத்தையும் இப்போ வந்து டீப்பாக விளக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வர்றவங்க தயவு செய்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்கன்னா 20 தனிப்படை அமைக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 தனிப்படை எஸ்பியோட தலைமையிலேயே அமைக்கிறாங்க. இப்போது இதில் ஒரு தனிப்படை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சம்பவம் நிகழ்ந்த இடம் இருக்கு இல்லையா, ஆரம்பக்கம் ரயில்வே ஸ்டேஷன், அங்கே போகிறாங்க. போய் அந்த இடங்களை பூரா வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணி அங்கே கேமராலாம் எதுவும் இருக்கான்னு பார்க்குறாங்க. இருக்குது. அந்த கேமரா ஃபுட்டேஜ் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது அந்த கேமராவில் வந்து இந்த நிகழ்வு சம்பவம் வந்து எதுவும் கேப்சர் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து ஷாக்கிங்கான ஒரு ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைக்குது. அந்த ஃபுட்டேஜ் இப்போ உங்களுக்காக. இந்த ஃபுட்டேஜின் படி பார்த்தீங்கன்னா அந்த கொடூரை வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறது, அந்த தோப்புக்குள்ளே போகிறது எல்லாமே வந்து தெரியுது. ஆனால் தெளிவாக தெரியலை. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக வந்து அவங்களால வந்து கணிக்க முடியலை. இதனை தொடர்ந்து இன்னொரு தனிப்படை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த சிறுமியோட அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து என்ன நிகழ்ந்தது, சிறுமி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பள்ளி சிறுமியோட அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து 2 ஸ்டாப்புக்கு அப்புறம் தான் வந்துட்டு என் பொண்ணு படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்குது. அதுலேருந்து வந்து எப்பயுமே ட்ரெயினில் அங்கே போவாங்க, ட்ரெயின்லேயே வருவாங்க, வந்து இது வழி தான் நடந்து வருவாங்க, அந்த தோப்பு வழி அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி வந்து என்னென்ன நடந்ததோ அதை பூராமே அப்படியே புட்டு வைக்கிறாங்க. இதனை தொடர்ந்து இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா சிறுமிகிட்ட போகிறாங்க. சிறுமிகிட்ட போய் கேட்குறாங்க, அவனோட அடையாளம் வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் வந்து கையில் வந்து கயர் கட்டியிருந்தான், பல்லெல்லாம் உடஞ்சிருந்துச்சு, பல்லெல்லாம் வந்து பான்புராக்கு போட்ட கரையாக இருந்துச்சு, அவன் வந்து ஹிந்தி மட்டும்தான் பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. இது வந்து எல்லாமே போலீஸ் அதிகாரிகள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதோட என்ன பாலியல் வன்கொடுமை செய்யும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 தடவை வந்து ஃபோன் கால் வந்துச்சு, அவன் வந்து ஹிந்தியில் மட்டும்தான் பேசினா, ஹிந்தி பாட்டெலாம் படிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிறுமி கொடுத்த அந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு வந்துட்டு சைபர் கிரைமோட வந்து சப்போர்ட்டை வந்து நாடுறாங்க போலீஸ் அதிகாரிகள். அதன்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் இந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற எந்தெந்த டவருக்கு என்னென்ன கால் போச்சு, எத்தனை தடவை போயிருக்கு, எத்தனை தடவை வந்திருக்கு, எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய அளவில் வந்து குழு எதுவுமே கிடைக்கல. இப்படி எந்த குழுவுமே இல்லாமல் திக்குமுக்க அடி போயிருக்கிற காவல் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை வந்து இவன் இங்கேருந்து தப்பிச்சு வந்து ஆந்திரா போயிருந்தா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன்படி வந்து விசாரணையை விரிவுபடுத்தணும்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் சூலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு இமேஜ் வந்து வெளியில் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினில் இவன் சிறுமி சொன்ன அடையாளத்தோட வந்து ஒருத்தன் வந்து ட்ராவல் பண்ணதா வந்து ஒரு இமேஜ் இருக்குது. அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து படிக்கட்டுக்கிட்ட உட்காந்துட்டு போயிருக்கிறான். அது வந்து வீடியோவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த ரெக்கார்டு வீடியோ வந்து இவங்களுக்கு கிடைக்க வருது காவல் அதிகாரிகளுக்கு. இப்படி சூலூர் ரயில் நிலையத்திலேருந்து அவங்களுக்கு கிடச்சிச்சு இல்லையா ஒரு இமேஜ், அந்த இமேஜை வச்சு நம்ம குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இமேஜும் தெளிவாகவே இல்லை.
இப்பயும் வந்து காவல் அதிகாரிகள் வந்து அந்த ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருக்கிறாங்க, அதாவது குழு இல்லாத ஒரு இடத்துல. இந்த நேரத்தில் வந்து அந்த இன்னொரு வீடியோ கொடுத்தாங்க இல்லையா, சரி அதுலயாச்சும் வந்து இமேஜ் ஓரளவுக்கு கேப்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது வந்து அதுலேயும் வந்து கொஞ்சம் அழுங்கலாக தான் இருக்குது. ஆனால் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதான்னு யோசிக்கும் போது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவனோட இமேஜை வந்து அதில் கொடுத்து கொஞ்சம் தெளிவான இமேஜை வந்து வெளியில் எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு 50% தான் கொஞ்சம் குவாலிட்டியான இமேஜ் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அதை வச்சு வந்து இவன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு, தமிழ்நாட்டில் சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்துக்குமே வந்துட்டு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த கொடூரனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில் இறங்குறாங்க காவல் அதிகாரிகள். இந்த நிலையில் வந்துட்டு கடந்த 22 ஜூலை 2025 அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் வந்துட்டு இவங்க சொன்ன அந்த அடையாளத்தோட அதே கலர் சட்டை பேண்ட்டோட ஒருத்தர் வந்து அடிபட்டு கிடக்கிறாரு, அவரை கொண்டு போய் பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து காவல் அதிகாரிகளுக்கு சொல்கிறாங்க. உடனடியாக காவல் அதிகாரிகளும் என்ன பண்ணுறாங்க, அந்த நபரை வந்து கூட்டிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. அதோட அவரோட ஃபோட்டோவையும் எடுத்துட்டு சிறுமிகிட்ட போய் வெரிஃபிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. நல்ல வேலையாக வந்து அந்த சிறுமி வந்து இவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த சிறுமி சொல்லிடுறாங்க. இதனை தொடர்ந்து அந்த பிடிபட்ட உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இளைஞரை வந்துட்டு விடுவிச்சு வெளியில் அனுப்பிடுறாங்க காவல் அதிகாரிகள். இப்படியே 10 நாட்கள் கிராஸ் பண்ணி போயிடுது. இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த குழுவுமே இல்லாமல், அந்த ஃபோட்டோ ஒன்றை தவிர வேற எந்த குழுவுமே இல்லாமல் வந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க காவல் அதிகாரிகள். இந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, பேசாமல் பொதுமக்களோட வந்து நம்ம துணையை தேடுனா என்னன்னு யோசிக்கிறாங்க. அதனை தொடர்ந்து எக்ஸ் தளம் எல்லாத்துலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொடூரனோட ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணி இந்த நபரை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 5 லட்சம் சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட தனிப்பட்ட விவரங்கள் வந்து முற்றிலும் வந்து மறைத்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழேயே வந்து ஒரு ஃபோன் நம்பரும் கொடுத்துட்றாங்க. இப்படியெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க காவல் அதிகாரிகள். இப்படி பொதுமக்கள் மூலமாக வந்து இன்புட் ஏதாவது நமக்கு கிடைச்சிரும்னு சொல்லி நினச்ச காவல் அதிகாரிகளுக்கு அப்பையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்ட கல் மாதிரி வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படியே தான் இருந்திருக்கு. இதனை தொடர்ந்து 14 நாட்களுக்கு அடுத்து 25 ஜூலை 2025 அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியா 4:30 மணி இருக்கும். ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த நபரோட நடமாட்டம் தெரியுது. உடனடியாக வந்து காவல் அதிகாரிகள் அங்கே வச்சு அந்த நபரை வந்து பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. பிடிச்சி இங்கே வந்து கொண்டு வந்துடுறாங்க தமிழ்நாட்டுக்கு. இதில் ஒரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தானோ அந்த கொடூரன் அதே ட்ரெஸ்ஸோட தான் இன்னைக்கும் இருந்திருக்கிறான். இந்த ட்ரெஸ் தான் அவனை காட்டி கொடுத்தது முக்கிய காரணியாகவே இருந்தது. இதனை தொடர்ந்து காவல் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, இவனை தப்பி தவறி கூட ஆரம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கிட்ட கொண்டு போயிடக்கூடாது, அங்கே உள்ள மக்கள் எல்லாமே கொதிச்சு போயிருக்கிறாங்க, இவன் மட்டும் கிடைச்சான் அப்படின்னா கையில் கிடைக்கிறத வச்செல்லாம் அடிச்சு இவனை கொன்னே போடுவாங்க, அதனால இவனை வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி அவனை வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போயிட்டு அவனை வந்து இன்ட்ராகேட் பண்ணுறாங்க. அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை கொண்டு போயிட்டு சிறுமிகிட்ட காட்டுறாங்க. ஆமாம் இந்த கொடூரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட அடையாளம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு காவல் அதிகாரிகள் கேட்குறாங்க. ஆமான்னு சொன்ன சிறுமி என்ன பண்ணுறாங்க, அவன் கையில் கயிறு கட்டியிருந்தான், நீல கலர் டிஷர்ட்டும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டிருந்தான், உள்ளக்க வந்து ரெட் கலர் பனியன் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பான்பராக்கு கரை படிஞ்ச வந்து வாய், அதோட வந்து உடஞ்ச பல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து புட்டு வைக்கிறாங்க. இவ்வளவு விஷயத்தையும் தெளிவாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கும் போதே காவல் அதிகாரிகளுக்கு சொல்கிறாங்க. உடனடியாக வந்து இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவல் அதிகாரிகள் இங்கிட்டு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறாங்க. இதை யாருன்னு இன்ட்ராகேட் பண்ணதுபடி வந்து நமக்கு கிடைச்ச டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்க, ராஜு விஸ்வகர்மா. இவன் அசாம் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவன். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட அம்மா அப்பா எல்லாமே இறந்துட்டாங்க. அவனோட ஒய்ஃபும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கூட ஆகலை. இவன் சைக்கோத்தனமாக நடந்துக்கிறான், எல்லா விதத்துலையும் வந்து சைக்கோமாக நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இவனை விட்டுட்டு போயிடுறாங்க. அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் அங்கேருந்து இங்கே வந்து ஆந்திராவில் உள்ள ஒரு பஞ்சாபி தாபாவில் வந்து ஹெல்ப்பராக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு சனி ஞாயிறு லீவு. அதனால வந்து அவனோட பொழுதுபோக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து சென்னை சென்ட்ரல் ஆரம்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிக்கிறது, ட்ரெயின்லேயே சுற்றுறது, இப்படின்றது தான் அவனோட முழு வேலையாகவே இருந்திருக்கு. ஆனால் சிக்கிற நாள் வரைக்கும் வந்துட்டு நம்மளை காவல் அதிகாரிகள் தேடுறாங்க அப்படின்ற விஷயமே தெரியாமல் தான் இருந்திருக்கான். ஒருவேளை தெரிஞ்சிருந்தா இவன் தப்பிச்சு ஓடி இருந்திருப்பானோ என்னவோ. இப்படி வந்து இவன் அடிக்கடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பாக்கம் பகுதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து டேரா போடுறது வந்து வழக்கமாக வச்சுருக்கிறான். அப்போ குடிபோதையில் வந்து அந்த பக்கமாக யாராவது பெண்கள் வந்து தனியாக போனாங்கன்னா அவங்கள்ட்ட சில்மிசம் செய்கிறத வந்து வாழ்க்கையாகவும் வச்சுருந்துருக்கிறான்.
இப்படி காவல் அதிகாரிகள் அவனை வந்து கேட்குற விதமாகவும் விசாரிக்கிற விதமாகவும் விசாரித்ததில் ஆமாம் நான் சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணினது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இவனுக்கு வந்து தமிழ் தெரியல, அதனால வந்து ஹிந்தி தெரிந்த காவல் அதிகாரிகளை வச்சு தான் வந்து இன்ட்ராகேட் பண்ணியிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து இவன் மேலே வந்து போக்சோ வழக்கு போடுறாங்க. போட்டதோட மட்டும் இல்லாமல் இவனை மருத்துவ பரிசோதனைக்கு ஆட்படுத்துகிறாங்க. ஆட்படுத்திட்டு உடனடியாக வந்து இவனை வந்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி இவனை வந்து நாங்கள் நீதிமன்ற காவலில் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்குறாங்க. நீதிபதியும் வந்து அது பெர்மிஷன் கொடுக்குறாரு. கொடுத்து 15 நாள் நீதிமன்ற காவலும் கொடுத்துட்றாங்க. இப்படி மேற்கொண்டு விசாரணை போய்கிட்டு இருக்க இந்த தருணத்தில் வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா வழக்கோட தன்மை குறித்தும் வழக்கோட தண்டனைகள் குறித்தும் அடுத்த ஒரு வீடியோவாக வந்து பார்ட் 2 உங்களுக்கு நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். மேற்கொண்டு மக்களை உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் எதிர்பார்க்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ குறித்த வந்து விமர்சனத்தை வந்து நான் எதிர்பார்க்குறேன். அதை கீழே கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட வந்து என்னோடய வீடியோ வந்து நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு போடுங்க, நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு போடுங்க. நல்லா இருந்தால் பிடிச்சிருக்குன்னா லைக் போடுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் போடுங்க. எதையாவது ஒன்று பண்ணுங்கள். உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.